ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்ணுக்கு ஒளியையும் தெளிவான பார்வையும் தரத்துக்கு இதுக்கு இணையான ஒரு கீரை வேறு எதுவும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கண் பார்வைக்கு உகந்த ஒரு கீரைன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தான் சொல்ல முடியும். இது எந்த வயதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான கீரைன்னு சொல்லலாம். இது கண்ணை மட்டும் தெளிவாக்குதில்ல, நமது ஸ்கின்னை கூட பொன்னாக மாற்றும் சக்தி இதுக்கு உண்டு. இதுக்கு நம்ம இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா, குணுக்கு மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, பச்சரிசி போட்டுக்கலாம். இதெல்லாம் முதல்ல ஒரு 1 ஹவர் அந்த அளவுக்கு, ஒரு 2 ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதை அரைச்சிக்கணும். பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா சுத்தமாக அலம்பிட்டு, மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக அலம்பிட்டு, அதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஒரு சின்ன சின்ன பீஸாக, ஏன்னா நீளமாக இருந்தால் அது வடத்தட்டுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் சும்மா ஓரளவுக்கு அப்படி கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு அந்த பச்சையும் போயிடாது. இப்போ ஊற வச்ச நம்ம பருப்புகளோட ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டு. ஒரு 7 காஞ்ச மிளகாய், ஊற வைத்த 3 வகையான பருப்புகளையும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதோட நம்ம ஊற வைத்த அந்த 3 பருப்புகளும், அரிசி 1 ஸ்பூன் பச்சரிசி சொல்லியிருக்கேன், அதோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்பவும் நைஸாகவும் அரைக்க வேண்டாம், ரொம்பவும் கொரன்னு அரைக்க வேண்டாம். ஒரு 3 பூண்டு பல் சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் அதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. கீரையை அப்படியே நீங்கள் வடை தட்டுற மாதிரி போட்டிங்கன்னா வெடிக்கும் ஒரேதா. அதனால் என்ன செய்ய போகிறோம்னா, அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை நம்ம வதக்கிக்கலாம். கீரையை வதக்கிக்கலாம். லேசாக வதக்கிக்கிட்டு இதோட சேர்த்தோம்னா நல்லாவும் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்தும் இருக்கும், பச்சையும் மாறாமல் இருக்கும். எந்த ஒரு கீரை செஞ்சாலும் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கீரையினுடைய பச்சை தன்மை மாறாமல் இருக்கும். கீரை வதக்கையிலே அதில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு, சால்ட்டு போட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைத்து வைத்த அந்த பருப்பு கலவையோட ஒரு வெங்காயம் இல்லைன்னா 2 வெங்காயம் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வதக்கின அந்த கீரை கலவையும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக் ஃபார் ஹெல்த்துங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அந்த அரைச்சி வச்ச கலவையை நம்ம கலந்துக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா இதோட பூண்டு ஜீரகம் சேர்த்து பக்குவமாக வதக்கி 1 மண்டலம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பைல்ஸுக்கு அறுவை சிகிச்சை கூட இல்லாமல் குணமாயிடும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மருத்துவ குணம் கொண்ட இந்த பொன்னாங்கண்ணி கீரையை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம். அதுவும் இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் ரொம்பவும் உகந்ததாக இருக்கும். உணவு குழாய் புண்ணு அதெல்லாம் கூட வராமல் தடுக்கும். அப்படிப்பட்ட மருத்துவ குணம் கொண்ட இந்த பொன்னாங்கண்ணி கீரையை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம கலந்து வச்ச அந்த பருப்பு கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனாலையும் போடலாம். இது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம கீரையை நம்ம பொரியல், கூட்டு அது மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட சில குழந்தைகள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அந்த கீரையினுடைய பச்சை தன்மை கூட மாறாமல் இருக்கும். இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. பொன்னாங்கண்ணி கீரை குணுக்கு தயாராகிடுச்சு.
கண்களுக்கு மிகவும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த பொன்னாங்கண்ணி கீரை குணுக்கு தயாராகிடுச்சு. செய்யவும் சுலபமாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான சூப்பரான ஹெல்த்தான ஒரு பொன்னாங்கண்ணி கீரை தயாராகிடுச்சு. தேங்க்யூ.